காரியத்துல கண்ணா இருக்கணும் தெரியுமா? ஏண்டி சூரியராணி ஐயா வள்ளியம்மா ஆட மாட்டாங்களா? தெரியுமா? ஆட வச்சு பாருங்க. நீ ஆடிட்டீங்க வள்ளியம்மா எத்தனை பேர் ஆடெல்லாம் வராதுமா. எத்தனை பேரை கிழங்கு எடுக்கிறீங்க? இன்னைக்கு எங்க அம்மா ஆட வச்சுக்கோங்க. என்னடா நான் இன்னைக்கு தானே சந்திக்கிறேன். எப்படின்னு தெரியல. எப்படின்னு தெரியலையா? தெரியலையா? என்னம்மா ஆடிய கால்கள் எப்பொழுதும் நிக்க கூடாது. ஒரு காலத்துல நீங்க இப்படிதான் இருந்தீங்க, நம்மளும் சந்திச்சிருக்கோம். அதனால இந்த கால்கள் மட்டும் இன்னைக்கு நிக்க கூடாது. மக்களுக்காக ஒரு ஆட்டத்தை போட்டீங்கன்னா. எனக்கு ஆட வரலடி. அதெல்லாம் அது ஒரு நேரம். இதெல்லாம் அதை உடனே இதுல சேர்க்க கூடாது. இப்ப எப்படி நிக்கிற? ஆடி பார்க்கலாம் மாடு. ஏய் மாடு தெரியுமா? மாடு மாடு லோடு மாடு மாடுமா? ஆலோலோ 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 மாயமில்லை மன்னமில்லை எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான். பாருங்க இந்த பாப்பா கொட்டையை பிடிச்சு தொங்க போகுது. நீங்க ஆடுனீங்கன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் ஆடுனா தப்பா இருப்பாங்க. அம்மா நம்மளாம் இளமை பருவம். சரி, இளமை பருவத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நம்ம அப்பா ஆடி பாடி தான் பறவை விரட்டணும். முதுமை பருவத்துல போய் ஆட முடியுமா? முடியவே முடியாது. நினைச்சு பார்த்தாலும் முடியுமா? நம்மளுக்கு ஆடுமே தவிர நம்ம ஆட முடியாது. சின்ன சின்ன எந்த பாட்டு? நீ அட்டி வாங்க போற மாதிரி இருக்கும். இந்த பாட்டோட இப்படிதான் வருத பாட்டு. ஒத்த கல்லு ஒத்த கல்லு மூக்குத்தியா அட ஒத்த கல்லு போற நீ பாப்பியா ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்த கல்லு போற நீ பாப்பியா ஆனே ஆனே மல மேலே ஆட்டா குப்புருதி கல மேலே ஆனே ஆனே மல மேலே ஆட்டா குப்புருதி கல மேலே ஒத்த கல்லு மூக்குத்தியா பறவையெல்லாம் போக மாட்டேங்குது பாத்தீங்களா? ஏன் போகல? ஒண்ணு கூட போகல. என்ன ஏங்குதுமா? எதுங்க பறவை ஏங்குது? ஏங்குது இன்னும் நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லி பறவைகள் நிறைய இருக்கட்டும். இன்னும் இருக்கா? ஆமாமா. எதிர்பார்க்க பூரா வேற இடத்துல இருக்கு. அப்படியா? இப்ப அதை விட்டுருமா? கண்டிப்பாங்கம்மா. வேற ஒண்ணும் இல்ல. அதுதானே வேற ஒண்ணும் இல்ல. வேற என்ன வேணும்? சரி, வருங்க. இருப்பதை வைத்து சிறப்பாக அதை கத்துக்கிறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக. இது எந்த இடம்? இது வேலுமலை சாரம் தவமொழிகள் வர்ற இடம். மதிப்புக்குரியவர் யாராவது இங்கே வந்தா அழைத்து வருகிற ஆசீர்வாதம் வாங்குவதற்கு போமா? ஓம் நமோ நாராயணமோ, அருமோ நமோ நாராயணமோ, அருமோ நமோ நாராயணமோ.
பராபரத்திலே பிரம் தோன்றி வரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்திகளை நாதம் தோன்றி நாதத்திலே வந்து தோன்றி முந்துவிலே சதாசிவம் தோன்றி சதாசிவத்திலே மகேஸ்வரனும் சதாசிவத்திலே ருத்ரனும் ருத்ரனை விஷ்ணுவும் விஷ்ணுவில பிரம்மாவும் பிரம்மாவில ஆகாயமும் ஆகாயத்திலே வாயும் வாய்ப்புள்ள தெய்வம் தேவில அப்புவும் அப்புவில பிரதவம் நகமிருக பட்சிகளும் தாவர சுத்த வாதுகளும் தோன்றி மீண்டும் ஜவமே தோன்றி வெளியிலே ஒடுங்கணுமா ஒடுங்கனையாவும் மீண்டும் படைக்கப்படுவதாம் அந்தப்படி எந்தத்தை பிரமா அதுகளே ஜனகர் ஜனந்தனர் சனத்குமாரர் சன சுதர்சன 4 பேர் அவர்களோ சூர்மனை கொண்டு வணங்கி ஆசி பெற்று சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்னும் மந்திரங்களை கற்று ஜனகாத முனிவர்களாக ஆசி பெற்றனர். அதை கண்ட பிரமா மறுபடியும் 30 முற்பட்ட போது அவர் மனிதரை நானும் ஆத்மா சிற்றரும் கட்டு விரலை தக்கனும் புருகுதக்குள்ளிலும் புலவ நாவிலும் புலத்தில் தாதிலும் ஆக்கர் கண்ணிலும் ஆங்கிரசர் முகத்திலும் கிருத கரத்திலுமாக 10 பேர் தோன்றினர். இந்த 10 பேரில் 9 இல்லத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டோம். என்னைக்கும் திருமணம் செய்து வாழ என் தந்தை சொன்னதை மறுத்ததால் என்னை ஊடகத்திலே சந்திரபாபு பிறக்கும்படி வைத்தார். அதன்படி உலகத்திலே காமிக்கும் என்ற ஊரிலே தூணு என்ற செலவைத்துறாளியின் மனைவின் கற்பத்தில் கட்சி மனைவரின் கடாட்சத்தால் சிணைத்து பிறந்து நாரதன் என்று அன்றும் நாமம் பெற்று 5 வயதின் போது யாத்திரவாசிகளுக்கு தொண்டு செய்ததால் அவர்கள் நாராயண உபதேச மந்திரம் செய்யப்பட்டு என் தாயின் மரணத்திற்கு பிறகு ஆரண்யம் சென்று ஸ்ரீ ஹரி பரத்மான எண்ணி தவம் செய்து நீண்ட தவத்திற்கு பிறகு 3 பகுதியாக 4 பிரம்மாவின் துறைகளை தோன்றி மகாவுஷிடம் மகதுகால் பரிசுப்பட்டு சகல உலக சத்தாரசை சத்தியாசியாகும் என சகோதரன் தங்கனிட்ட சாபத்தால் ஒரு நாளைக்கு ஒரு தங்கக்கூடாது உடை விழுந்து இருக்கிறேன். எப்படி என்றால் தன்னை தன்னுடைய பெருடங்கிற புறவையே உண்மையே வெற்றுடன் விட்டுடுக்கும் மட்பிறந்த என்னையே எப்பொழுது நன்மைகளை நாட்டிடுவாய் இன்ன தண்டில்லாத எவ்வொரும் எய்தனவா என்ற ஏக ஒரு முறை இதயத்தில் வைத்து அதன் மூலம் கழகத்தை தூங்கி உலகத்து நலனை காணும் யாமோ இந்த காலையிலிருந்து கலைக்கிழங்கு முடித்து வழிபடும் மும்மூர்த்தம் ஆசிப்பட்டு மீனவாயும் கவடதாயும் மேற்வெடுக்குந்தரமாயும் நர அருகாகியும் புனவா வெளுத்திருந்த கோவாயும் அரக்கரை கொலை செய்த வானநாயகனாயும் நின்றமால் மலடி மறவேனே என்று எனது வாட்டின் மறந்தாமணி திருநாமத்தை ஜெபித்துவிட்டு வழக்கப்படி துங்கதத்திற்கு வாய்ப்பு தேடி இந்த பூல உலகை நாடி சிங்காரச்சிகை வாகன குமரக்கடல் குருவென்றிருக்கும் இந்த புரிஞ்சு போது அறினேன். அதனாலே இச்சாசக்தி கிருகாசக்தி யோகசக்தி ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய இத்தனை சக்திகளை தரக்கூடியவளோ அன்னிபரா சக்தி. அந்த நாளே அந்த சக்தியை கண்டு நான் செய்யக்கூடியதை கொண்டு இந்த இடத்துல ஒரு கழகம் ஒன்று. அதனால அந்த கழகத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்த கணநாதனோட திருநாமத்தை பாடிவிட்டு
என்ற ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மிக சொன்னார்கள். அந்தபடி பார்த்தோம்னா அந்த காலத்துல பொய்மானை பின்தொடர்ந்து சென்ற ராமனாகப்பட்டவன் ஒரு மானாகப்பட்டதை பின்தொடர்ந்து சென்றான். அது பொய்மான தெரிந்தும் பிறகு அதை அம்பால் அடித்த பிறகு அது மாறி சென்ற பொய்மான் என்று அவருக்கு பின்னால்தான் தெரிஞ்சிச்சு. அதே போன்று கௌதம முனிவருடைய என்ன பண்ணாரா, கௌதம முனிவருடைய ஆசிரமத்தை வந்து பொய்க்கொடி போல தேசம் விட்டு இந்திரனாகப்பட்டவன் கூவினான். அப்படி கூவும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆகா விடுஞ்சிருச்சு பொழுக்கடான்னு கௌதம முனிவர் ஆத்தங்கரைக்கு நீர செல்லும் போது அங்க கங்காதேவியாப்பட்ட சொன்னாலா, என்ன முனிவரே இந்த சாமத்துல வந்து என்ன சொல்றீங்களே என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்கும் போது அப்பத்தே யோசிக்கிறார். ஆகா பொய்ருவத்துல வந்தவன் யாருன்னு பாக்குறேன், அப்படி இந்திரனாகப்பட்டவன் வந்திருக்க அப்படின்ற காரணம் தெரிஞ்சனால பாக்குறாரு. ஆகா இந்திரன் இப்படி வந்துட்டான்னு சொல்லி அவனுக்கு சாபத்தை கொடுக்கிறாரு. அந்த நாளை இந்திரனாகப்பட்டவே கண்ணால் பார்த்தவட நம்பிட்டாரு. அதனாலே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் என்று சொன்ன காரணத்தினாலே அந்த சொத்துல இருந்து கிடைப்பதுதான் முத்து. இந்த காலத்துல கண்ணை நம்பக்கூடாதுங்க. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் போட்டும் உண்மை இல்லாத அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே. தக்க சமயத்துல உங்களை இருவனாகப்பட்டவன் செல்வ விநாயகராகப்பட்டவர் இங்குள்ள மக்கள் அனைவரையும் நிம்மதிகளை முக்தியில் ஆழ்த்திருக்கிறார் என்றால் காரணம் சாதாரணமான இல்ல. இந்த இடத்துல உள்ள தெய்வமாகப்பட்டது உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் செல்வ சிறப்புகளை ஒருவருக்கு மட்டும் கொடுக்காமல் இந்த உலகில் உள்ள அனைவருக்குமே கொடுத்து மக்களை எப்பொழுதும் நன்மையில் ஆழ்த்திருக்கிறார் என்றால் அவர் மிகப்பெரிய தெய்வம் என்ற காரணத்தினாலே இந்த செல்வ சிறப்புகள் ஒருவருக்கு மட்டும் தரவில்லை, தான தர்மங்களாக இருந்தாலும் அந்த மக்கள் அனைவருக்குமே கொடுத்திருக்காத காரணம் பார்த்தோம்னா அந்த இறைவன் மிகப்பெரியவன். அந்த காரணத்தினாலே அந்த இறைவனாகப்பட்டவன் ஒருவருக்கு கொடுக்கவில்லை, இந்த உலகில் உள்ள அனைவருக்கு கொடுத்தான். அதனால ஒருவருக்கு அங்க கொடுத்தான், ஒருவருக்கு தனங்க கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அது யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். இப்படி தக்க தருணத்துல இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தோம்னா பெருமைக்குரிய இடம் இந்த இடம். இந்த பெருமைக்குரிய இடத்துல மக்கள் எப்படி செல்வ சிறப்பாக இருப்பாங்க. அந்த காலத்துல பார்த்தோம்னா உள்ள யாரோ ஏதோ பெண்மணிகள் கூட இருப்பதா பார்ப்போம். அற்புதமான காலம் பெரிகால் சகோடியால் செங்கோட்டிகால் மகதிகள் என்று சொல்லக்கூடிய 4 யாழிலிருந்து வரக்கூடிய ஓசை விட இந்த பெண்ணின் குரலோசை இவ்வளவு இனிமையா இருக்கின்றது. இந்த குற்றாலை மலையிலிருந்து வரக்கூடிய அருவி தண்ணீரை விட இந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர், அதாவது இந்த மலையினுடைய சிறப்பை பெரு சிறப்பு. அந்த உருண்ட மலைக்கும் அங்குள்ள மக்கள் அனைவருக்கும் எவ்வளவு சிறப்பு, அந்த உருண்ட மலைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமாங்க. சொல்ல போனா அந்த உளுந்து காய போட்டிருந்தேன் அந்த உளுந்த குட்டி என்ன முன்னே இந்த அலட்சி மகிழ இன்னைக்கு உரிமிச்ச தந்தா காட்டி எங்கெங்கே முட்டையிட்ட நீ எங்கெங்கே முட்டையிட்ட காட்டி நீ எங்கெல்லாம் முட்டையிட்ட நீ எங்கெல்லாம் முட்டையிட்ட நீ எங்கெல்லாம் முட்டையிட்ட கருமடைகள் முட்டையிட்டேன் கருமடைகள் முட்டையிட்டேன் கருமடைகள் முட்டையிட்டேன் நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு. ஐயா நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு. அதுல மூத்த குஞ்சுக்களை தேடி 1 மடை சுத்தி வந்தேன், நடு குஞ்சுக்களை தேடி 4 மடை சுத்தி வந்தேன், இடைய குஞ்சுகளை தேடி போகையிலே 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 என்ன காணா
தாயே கண்டிருந்து தண்ணி போட்டா ஏன் காடு ரெண்டும் கண்டிக்குள்ள ரெக்க ரெண்டு மாரடிக்கே நாடுத கண்டியில் ஆறா பெருகி அண குழுப்பாட்ட குளமா பெருகி நுகர குழுப்பாட்ட பள்ளம் பெருகி மண்ணு குழுப்பாட்ட ஏரி பெருகி இருந்து குழுப்பாட்ட நாம் பெத்த மக்கா நாம் பெத்த மக்கா நாம் பெத்த மக்கா உங்களை பாதையில விட்டு இருக்கிறேனே தயாரா எனக்கு உரிமைகளை கேட்கல கூடாது உரிமைகளை கேட்கல கூடாது எனக்கு உரிமைகளை கேட்கல கூடாது எனக்கு உரிமைகளை கேட்கல கூடாது பள்ளையில பெருங்கலம்மா அதை எடுக்க பள்ளிகள் இருக்குதம்மா பள்ளையில பெருங்கலம்மா அதை எடுக்க பள்ளிகள் இருக்குதம்மா பார்த்தோம்னா இவ்வளவு மக்கள் அனைவரும் ரொம்ப சிறுவர்களாக இந்த 101 ரூபாயை அன்பளிப்பாக வழங்குகின்றோம். எனக்கு அன்பளிப்படுத்த பெருமைப்படுத்திய ஐயா அவர்களுக்கு எனது சர்வமும் எனது கலைப்பின் சர்வம் பணிமன வணக்கம் தெரிவிக்கும். அதனாலே இந்த இடத்துல மக்கள் தூரத்தில் இருந்த கருத்தாலும் எருமப்பட்டியை சேர்ந்த கே ராமச்சந்திரன் அவர்கள் 100 ரூபாய் அன்னாருக்கு அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள். அவர்களுக்கு என்ன சர்வம் எனது கலைப்பின் சர்வம் பணிமன வணக்கம். சுந்தரம் நடந்ததும் போல் சிறந்த மக்கள் இந்த ஊருக்கு யாரும் பார்ப்போம்.